ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் குழி பணியாரமும் கார சட்னியும் தான் செஞ்சுருந்தோம். கார சட்னி ரெசிபி நான் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ரெசிபி வேணா கேளுங்க சொல்கிறேன். நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். அதோட நேற்று வியாழன் நேற்று புதன்கிழமை பூஜை சாமான்லாம் க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பளபளன்னு மின்னிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஆனால் ஒரு வாரம் தான் நீடிக்கும். நான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதுக்குள்ளே இந்த மென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு வாரம் மிஸ் ஆகும். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அதோட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையிலேயே விளக்கு வச்சேன். அதோட இது ஈவினிங் எடுத்த ஷார்ட்ஸ் தான். காலையில் கொஞ்சம் அவசரமாக பாப்பா விடுறதுக்கு போகிறதுக்காக குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு போயிடுவேன். அதனால் அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி ஈவினிங்காக எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். சாம்பிராணி நான் வீட்லேயே போடுவேன். அந்த சாம்பிராணி பவுடர் காலி ஆகிடுச்சு. அதனால் சரி இது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. சரி இதை காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். இந்த பூஜை சாமான்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன தான் சொல்லுங்கள், க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி பூஜை ரூமே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி. ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. க்ளீனாக ஒரு மாதிரி பளபளன்னு அந்த லைட் வெளிச்சத்துக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் பூஜை சாமான்லாம் எப்போ கழுவிங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாரம் கழுவலாம். ஒரு சிலர் வாரம் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. நான் பூஜை சாமான்லாம் எடுத்தேன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வாரம்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் க்ளீன் பண்ணுவேன். அந்தளவு தான் எனக்கு பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீடே ஒரு மாதிரி பிரகாசமாக தெய்வீகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. என்னோடய பூஜை சாமான் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதோட நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணிக்குவீங்க பூஜை சாமான் அப்படின்லாம் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய குட்டி விநாயகரும் முருகரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.